அதிமுக பேசி வந்து சர்ச்சையாக போய்கிட்டே இருக்குது. அவருடைய பேசுனது இந்த சரித்திர சர்ச்சைகள் விமர்சனங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. திருச்சி சிவா அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, பல ஆண்டுகளாக மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதன் பின்னர் இந்த விவகாரத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. அவருடைய கருத்து இல்லை வந்து கலைஞர் சொல்லி அவர் தெரியாது. பாருங்க, கலைஞராக இருந்தாலும் சரி, பெருந்தலைவராக இருந்தாலும் சரி, 2 பேருமே தமிழகத்து முதல்வராக இருந்தவர். அவர்கள் 2 பேருமே இப்பொழுது நம்மிடம் இல்லை. அதனால் இது சொல்கிறது ஹியர்ஸே. இவர் அப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு தேவையற்ற சர்ச்சைகள். நான் சொன்னது போல் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர் இன்றைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கத்துக்கு பின்னர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதைவிட மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் நிறையா இருக்கிறது, அதில் நம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கூட்டணி அதிமுக கூட்டணியில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெரிய கட்சி தெரியாது, ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்கலாம், டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதை அவர் அமெரிக்காவை பற்றி 2-3 தடவை பேசுகிறார் இப்போ அடிக்கடி திரு பழனிசாமி அவர்கள். அதனால் அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் வந்து இந்த கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதிமுக 4 தான் பிரிஞ்சிருக்கு. இப்போ பாட்டாளி கட்சி 2ஆக பிரிச்சிருக்கு. பெரிய கட்சிகள் வந்து பிளவுபட்டு வருது. பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு சித்தாந்த ரீதியான வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். அதை பற்றி நான் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது ஃபேமிலிக்குள்ளே செட்டில் ஆகலாம், செட்டில் ஆகாமல் போகலாம். அது ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமோ, ஒரு ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளமோ, ஒரு 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 சித்தாந்த ரீதியான வேறுபாடுகள் என்று நான் பார்க்கல. அது வந்து குடும்பத்து பிரச்சனை. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் விரும்பலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி 2-2.5 இருக்குது. அது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட கூட்டணி வைத்ததை அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காரணத்தாலேயே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். அதனால் வருகின்ற தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற அணிக்கு ஒன்றும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றும் பெருசாக இருக்க முடியாது. இந்த எதுவுமே வாலண்டியராக பொலிட்டிக்கல் ரேலிக்கெலாம் யாரும் வரதில்லை. எந்த பொலிட்டிக்கல் ரேலியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஆர்கனைஸ் தான். இதை நானும் பாலிட்டிக்ஸை 30 இயர்ஸாக இருக்கேன். இந்த மாதிரி வாலண்டியராலாம் வர காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அது வேணும்னா எம்ஜிஆரை பார்க்குறதுக்கோ, இந்திரா காந்தியை பார்க்குறதுக்கோ, ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தியை பார்க்குறதுக்கோ, தொலைக்காட்சி எல்லாம் ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இல்லாத காலத்தில், சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் வாலண்டியராக பீப்புள் வந்தாங்க. இனிமேல் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ்டு இல்லாமல் எந்த கூட்டமும் சேருவது கிடையாது. ஆனால் இதெல்லாம் வச்செல்லாம் ஒரு தீர்மானமெல்லாம் பண்ண முடியாது. அவர்கள் இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்யும் இடங்களில் அதிமுகவுக்கு அமைப்பு ரீதியாக பலம் இருக்கிறது. அதனால் அந்த பலத்தை வைத்து அவர்களால் ஆர்கனைஸ் பண்ண முடிகிறது. அவ்வளோதான். இதுவே எலெக்ஷனை வந்து தீர்மானிக்கணும்னு பார்த்தாக்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரேலியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பெரிய ரேலி வரும், ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். தெரியல, அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் கேட்குற மாதிரி ரேலி நடத்துறதுக்கு கேட்குறீங்களா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பலவீனம் எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது, எனக்கு தெரியும். என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் கிராம கமிட்டியை அமைத்து விட்டேன், முழுமையாக அமைத்து விட்டேன். இந்த தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சி சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்கிறது. நாளைக்கே எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா கூட 28 நாளில் போலிங் வச்சாங்கனாக்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் சார்பாக தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குது. மற்ற ஊர்களை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தான் நீங்கள் கேட்கணும். இதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் அறிவிச்சு கூட்டணி அமைச்சர் பிரச்சாரம் ஆரம்பிப்பாங்க. சரி, இதெல்லாம் இப்போல்லாம் நிறைய எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட்ஸ் வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் வந்து கட்சியில் இருக்கிறவங்க, கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனைப்படி தான் கட்சி நடக்கும். இப்போ எல்லா கட்சிக்கும், பெரும்பாலான கட்சிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற கன்சல்டன்ட்ஸ். இனிமேல் அந்த கன்சல்டன்ட் சொல்லுவாங்க முன்னாடியே இந்த மாதிரி ஸ்லோகன் கூட எழுதி கொடுக்குறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் கேம்பெயினாக தான் நான் பார்க்குறேன் ஒழிய ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக நான் பார்க்கல. சரி, நாங்கள் வந்து எங்களை கூட்டணிக்குள்ளே 234 தொகுதி தான் இருக்குது. எத்தனை தொகுதி காங்கிரஸ் நிற்குன்றத பேச்சுவார்த்தை மூலம் தான் படும்.
எங்களுக்கு சில தொகுதிகள் நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்குன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதை இப்போ அந்த மாதிரி எங்களுக்கு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்குது, எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல தகுதியான வேட்பாளர் நிறுத்த முடியும் என்று எந்தெந்த தொகுதியை நாங்கள் ஃபீல் பண்ணுறோமோ அந்த தொகுதியெல்லாம் கேட்போம். ஆனால் எந்தெந்த தொகுதி ஒதுங்கும் எவ்வளோ ஒதுங்குன்றலாம் இன்றைக்கி சொல்ல முடியும். இந்த 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 தொகுதி நீங்கள் குறிப்பிட்டு கேட்குறதுனால இந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்தாங்க என்றால் எங்களுக்கு தகுதியான வேட்பாளரை நிறுத்தி இந்த தொகுதியை வெற்றி பெற செய்வதற்கு எங்களுக்கு திறமை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. பாஜகவும் அதிமுகவும் திரும்ப திரும்ப விஜய் கூட்டணிக்கு வரணுங்கிற விஜய் மேலேயோ தன்னாவே இருக்காங்க. சரி, கணிசமான ஓட்டுகள் விஜய் கட்சி வாங்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. அதனால் பாஜக அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அவர்களுக்கு வரும் ஓட்டுகளை வைத்து தேர்தலில் வெற்றி பெற மாட்டார்கள். அதனால் வலு சேர்ப்பதற்காக அழைக்கிறார்கள். ஆனால் அந்த அழைப்பை ஏற்று தன்னை முதலமைச்சர் என்று பிரகடனம் செய்து கொண்டவர் போய் சேருவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அஜித் குமார் கொலை வழக்கில் ஒரு மாதத்துக்கு விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆனால் கொடநாடு வழக்கை வந்து 5 வருஷம் தாடி நடந்துருக்கு. அதுக்கு டைரக்ஷன் அந்த மாதிரி கோர்ட் கொடுக்கணும். கொடநாடுக்கும் அந்த மாதிரி ஒரு இந்த திருப்போணத்தில் நடந்த சம்பவத்தை பண்ணி டைரக்ஷன் கொடுத்தாலும் நடக்கும். இன்னும் கொடநாடு என்ன சிபிஐக்கு மாற்றலையே, இது வந்து அஜித் குமார் மட்டும் தானே சிபிஐக்கு போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கோர்ட்டில் கொடுக்கணும், கொடுத்தாங்கன்னா விரைவில் வரும். அஜித் குமார் கொலை வழக்கில் சார் எந்த விசாரணையும் எனக்கு இறைவன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படித்தானே வந்து சிவகங்கையில் இருந்த எஸ்பியை வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சு திரும்ப ஒரு பதவி அதுக்காட்டி ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. ஒரு இன்டர்னலாக பார்த்துருப்பாங்க. இப்போ தான் சிபிஐ தான் என்கொயரி பண்ணுறாங்களே. இதில் வந்து இது என்கொயரி பண்ணும்பொழுது எந்தெந்த அதிகாரிகளில் சம்மந்தம் இருக்குது என்பது வரும். 20ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது என்கொயரி பண்ணதுக்கப்புறம் தான் என்கொயரி பண்ணாமே எஸ்பிக்கு சம்மந்தம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. எஸ்பிக்கு சம்மந்தமாக இருக்கா அவங்களோட இன்டர்னல் என்கொயரியில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைண்டிங் வந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது. இன்டர்னல் என்கொயரி டிஜிபி தான் கேட்கணும். ரைட், தேங்க்யூ.